Good morning students, I welcome back to science video section. Today now we are going to see about 8th standard science subject unit 12 atomic structure. Last video we saw about introduction part, Dalton's atomic theory and advantages of Dalton's atomic theory and limitations of Dalton's atomic theory and fundamental particles, that means discovery of electrons, properties of cathode rays. But today now we are going to see about discovery of protons, properties of anode rays and discovery of neutrons. And see the topic for Thomson's atom model, limitations of Thomson's atom model and chemical reactions. First, you will see the discovery of protons. The presence of positively charged particles in the atom has been partially predicted by Goldstein based on the conception that the atom being electrically neutral in nature should necessarily possess positively charged particles to balance the negatively charged electrons. ஸோ கோல்ஸ்டீன் அவரோட கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் இன் நேச்சர். ஸோ ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா வந்து அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே, ஸோ அதுக்கு எது ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்குன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் இன் நேச்சர் சுட் நெசசரி பாசஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் டு பேலன்ஸ் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா கோல்ஸ்டீன் அவர் தான். ஓகே, ஸோ கோல்ஸ்டீன் repeat the cathode ray experiment by using a portable cathode. ஸோ ஒரு portable that means ஹோல்ஸ் உள்ள ஒரு கேத்தோட வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்ளைங் a high voltage under low pressure. high voltage under low pressureல he observed a faint red glow on the wall behind the cathode. Since these rays are originally from the anode, they were called anode rays or canal rays or positively raised. Anode rays were found as a stream of positively charged particles. See the diagram, this one is a emission of protons. ஸோ இது மாதிரி இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்சார்ஜ் டியூபு. இந்த டியூப்பில் வந்து ஏர் அட் வெரி லோ ப்ரெஷரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், உள்ளே வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அண்டு பெர்ஃபோலேட்டட் கேத்தோடு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேத்தோடு நார்மலாக இருக்கும். பட் இங்கே பெர்ஃபோலேட்டட் கேத்தட்னா அந்த கேத்தோட் ரேஸில் வந்து சின்ன சின்ன ஹோல் ஸ்பாட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து பெர்ஃபோரேட்டட் கேத்தட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆனோடு வந்து ரைட் சைடு இருக்கும், கேத்தோட் லெஃப்ட் சைடு இருக்கும். அண்டு இங்கேயும் அதே மாதிரி டாப் வேக்கம் பம்ப் இருக்குது அந்த ப்ரெஷரை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு. அண்ட் ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் வந்து இங்கே பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் வந்து கீழே அட்டாச், அந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா அந்த ஆனோட் ரேஸ் வந்து அந்த லே மூலமாக போய் நமக்கு இங்கே வந்து கேத்தோட் பேக் சைடில் ரெட் க்ளோ அப்படிங்கிற ஒரு இதாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் அண்ட் அப்ளைங் ஏ ஹை வோல்டேஜ் அண்டர் லோ ப்ரெஷரில் வந்து இது பண்ணுறாங்க. ஹி அப்சர்வ்ட் ஏ ஃபெயிண்ட் ரெட் க்ளோ ஆன் த வால் பிஹைண்ட் த கேத்தோடு. கேத்தோடுக்கு பின்னாடி நமக்கு என்ன கலரு, ரெட் கலர் வந்து ரெட் க்ளோ அந்த வால் வந்து அங்கே வந்து கேத்தோட் பேக் சைடு வந்து நமக்கு தெரியுது. சின்ஸ் தே ரேஸ் ஆர்கனேட்டட் ஃபார் த ஆனோட் தே வேர் கால்டு ஆனோட் ரேஸ் ஆர் கேனல் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் ரேஸ். ஸோ இது என்னென்னு சொல்கிறோம், ஆனோட் ரேஸ்ன்னு சொல்கிறோம், ஆர் கேனல் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் ரேஸ்ன்னு அந்த ரெட் கலர் க்ளோவை சொல்கிறோம். ஆனோட் ரேஸ் வேர் ஃபவுண்ட் அஸ் எ ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த கேத்தோடுக்கு பேக் சைடு வந்து ஆனோட அந்த ரெட் க்ளோ வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ வில் சி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஆனோட் ரேவும் எப்படி ட்ராவல் ஆகும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். ஆனோட் ரேஸ் ஆர் மேடப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ். ஸோ மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸால் தான் ஆனோட் ரேஸும் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஆனோட் ரேஸ் ஆர் டிஃபெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அது டிஃபெக்டட் எதுக்கு, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சின்ஸ் தே ஆர் டிஃபெக்டட் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட் த கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ எப்போதுமே நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை தான் கன்சிஸ்ட் பண்ணி இருக்கும். Next, the properties of anode rays depends upon the nature of the gas taken inside the discharge டியூப். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் வந்து என்ன ஃபில் ஆகிருக்கு, கேஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதை டிபெண்ட் பொறுத்து தான் இந்த ஆனோடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இஸ் த சேம் அஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் ஃபில் பண்ணியிருக்க கேஸோட அட்டாமிக் மாசஸ் வந்து
மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ்க்கு சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூ வில் see the discovery of neutrons. At the time of J.J. Thomson, only two fundamental particles, protons and electrons, were known. So, protons and electrons மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க. In the year 1932, James Chadwick discovered another fundamental particles called neutron. So, neutron கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் James Chadwick. But the proper position of these particles in an atom was not clear till Rutherford described the structure of atom. You will study about Rutherford atom model in your higher class. Next, let us see the properties of neutrons. Neutrons is a neutral particle that is carries no charge. So நமக்கு ப்ரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு தெரியும், எலக்ட்ரான்ஸ்க்கு நெகட்டிவ்லி சார்ஜ்டு வந்து தெரியும், பட் நியூட்ரானுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. இட் ஹேஸ் மாஸ் ஈக்குவல் டு த ஆஃப் ப்ரோட்டான், தட் இஸ் 1.6 × 10⁻24 கிராம்ஸ். ஸோ இதோட மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா நியூட்ரானோட மாஸ் வந்து ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதோட வேல்யூ தான் 1.6 × 10⁻24 கிராம்ஸ். So next we will see about properties of fundamental particles. Particles mass, அதோட mass, relative charge. So first electron, the symbol for small e, அதோட mass பார்த்தீங்கன்னா 9.1 × 10⁻28 grams. Relative charge பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு -1. And proton is symbol for p, mass 1.6 × 10⁻24 grams. Relative charge positive 1, அதாவது ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ், ஸோ +1. நியூட்ரான் இஸ் சிம்பிள் ஃபார் ஸ்மால் n, மாஸ் 1.6 × 10⁻24 கிராம்ஸ். ரிலேட்டிவ் சார்ஜ் 0. ஸோ நியூட்ரானுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. ஸோ நியூட்ரானோட மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், 1.6 × 10⁻24 கிராம்ஸ். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் 1 mark questions. So next you will see about Thomson's atom model. J.J. Thomson, an English scientist, proposed the famous atom model in the year 1904, just after the discovery of electrons. So electron discover பண்றது யாரு? J.J. Thomson. Thomson proposed that the shape of an atom resembles a sphere having a radius the order of 10⁻10 meter. ஸோ அதோட ரேடியஸ் எப்படி இருக்குன்னா 10⁻10 மீட்டருக்கு இருக்கும். The positively charged particles are uniformly distributed with electrons arranged in such a manner that the atom is electrically neutral. Thomson's atom model was also called as a plum budding model or the watermelon model. ஸோ இவரோட மாடல் என்னன்னு சொல்லுவோம்? தாம்சன் ஆட்டம் மாடல் சொல்லுவோம், ஆர் plum budding model னு சொல்லுவோம், or the watermelon model. The embedded electrons resembled the seed of watermelon, while the watermelon's red mass represented the positively charged distributions. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த ரெட் கலர் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு distributions. The plum budding atom theory assumed that the mass of an atom is uniformly distributed all over the atom. ஸோ அதில் உள்ள சீட் வந்து எலக்ட்ரான்ஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு அசியூமில் சொன்னது யார்? தாம்சன்ஸ் ஆட்டம் மாடலில். See the diagram for Thomson's atom model. ஸோ இவர் எதை கம்பேர் பண்ணுறாரு? ஒரு வாட்டர் மெலனை வந்து நம்ம எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கதை கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அந்த ரெட் கலர் பார்ட், நம்ம சாப்பிட்ற ரெட் கலர் பார்ட்டை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும், அதில் உள்ள சீட் அந்த பிளாக் கலர் பார்ட்ஸை வந்து எலக்ட்ரான்ஸாகவும் கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி தாம்சன்ஸ் வந்து ஒரு அசியூமுக்கு கொண்டு வராரு. ஸோ தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல்னு சொல்லலாம், ஆர் ப்ளம் பட்டிங் மாடல், ஆர் த வாட்டர்மெலன் மாடல். ஸோ இதுக்கெலாம் இந்த மாதிரி அதர் கைண்ட் ஆஃப் நேம்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் let us see limitations of Thomson's atom model. Thomson atoms model could successful explain the electrical neutrality of atom. However, it's failed to explain the following. So என்னென்னலாம் அவருக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, Thomson's models failed to explain how to positively charged sphere is shared from the negatively charged electrons without getting neutralized. ஸோ அங்கே பாசிட்டிவும் ப்ரெசென்ட்டாக இருக்குது, நெகட்டிவும் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அது எப்படி நியூட்ரலைஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டார். ஸோ இது ஒரு லிமிட்டேஷன்ஸ்.
equations. And second one, this theory explains only about the protons and electrons and failed to explain the presence of neutral particles neutron. ஸோ இவர் சொல்லியிருக்கிறது ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்குது, அது வாட்டர் மெலனோட கம்பேர் பண்ணி சொன்னார். பட் நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல்ஸை பற்றி இவர் சொல்லவே இல்லை. ஸோ இது ஒரு லிமிடேஷன்ஸ் ஆஃப் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். நெக்ஸ்ட் யூ வில் see the chemical equation. A chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulae. ஸோ ஒரு chemical equation நம்ம எழுதணும்னா அதோட ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் அதோட சிம்பிள்ஸ் தெரியணும், கெமிக்கல் சிம்பிள்ஸு. ஸோ அந்த கெமிக்கல் சிம்பிள்ஸை ஷார்ட்டாக எழுதி ஈக்குவேஷன் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கெமிக்கல் ஈக்குவேஷன். கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் ஏ ஷார்ட் ஹேண்ட் representation of a chemical reaction with the help of chemical symbols and formulae. Every chemical equation has two components. So எல்லா chemical equationலையும் two components வந்து present ஆயிருக்கும். One is reactant and another one is product. நம்ம கொடுக்கிறது reactant, நமக்கு கிடைக்கிறது product, ஒரு new product வந்து கிடைக்கும். Reactants are the substance that take part in the chemical reaction and the product are the substance that are formed in a chemical reaction. ஸோ டேக் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கறது தான் ரியாக்டன்ட் அண்டு ஃபார்ம் ஆகி நியூவாக கிடைக்கிறது தான் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், magnesium is symbol for Mg plus H2SO4 is a sulfuric acid. H2SO4 gives, so magnesium reacts with sulfuric acid to form a magnesium sulfate MgSO4 plus H2 gas hydrogen. அது கேஸ் வந்து எவாப்ரேட் ஆகுறத ஆரோ மார்க்கு மேலே ஆரோ மார்க் போட்டு போடுவோம். ஓகே, ஸோ இதுதான் chemical equation. Next you will see about steps in writing the skeleton equation. So already you know that chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulae. Steps in writing the skeleton equations. Before writing the balanced equation of a chemical reaction, skeleton equation is written. First skeleton equation நம்ம எழுதணும். அது என்னென்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, write the symbols and formulae of each of the reactant on the left hand side, அதாவது LHS, and join the by plus சைன். ஸோ என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அதோட சிம்பிள்ஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ எழுதுகிறப்போ ஒரு சிம்பிள்ஸ் எழுதணுன்னே ப்ளஸ் சைன் போட்டு அடுத்த சிம்பிள்ஸ் எழுதணும். அண்ட் சி த செகண்ட் ஒன், ஃபாலோ தம் அண்ட் ஆரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு ஆரோ மார்க் போடணும், விச் இஸ் interpreted as given or forms. ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காண்டி இந்த ஆரோ மார்க் போடுறோம். அண்ட் சி த தேர்ட் ஒன், ரைட் த ரைட் ஹேண்ட் சைடு RHS of arrow the symbols and formulae for each of the product. ஸோ என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அதை சிம்பிளோட வித் சிம்பிளோட எழுதணும். And see the fourth point, if the product is a gas, it should be represented by upward arrow. ஸோ கேஸாக இருந்துச்சு அது எவாப்ரேட் ஆகும் அப்படின்னா அது ஆரோ மார்க் எப்படி போகணும், அப்வர்டு மேலே இருக்க மாதிரி ஆரோ மார்க் போடணும். அண்ட் இஃப் த precipitate is should be represented by downward arrow. ஸோ அங்கே precipitate ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை டவுன்வர்ட் ஃபார்மில் ஒரு கீழே ஆரோ மார்க் போட்டு போடணும். ஓகே, எக்ஸாம்பிள், மெக்னீசியம் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபூரிக் ஆசிட் டு ஃபார்ம் அ மெக்னீசியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் H2, அதாவது கேஸாக எவாப்ரேட் ஆகிடும். ஸோ ஆரோ மார்க் வந்து மேலே போட்டிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். Mg அது ஒரு எலிமெண்ட் மெக்னீஷியம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் போட்டு H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இது ஒரு காம்பவுண்டு. ஸோ ரெண்டு மெக்னீசியம் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட்டுக்கு அந்த ஏரோ மார்க் போடுவோம் மிடில். என்ன நமக்கு ஃபார்ம் ப்ராடக்ட் கிடைக்குது, மெக்னீசியம் சல்ஃபேட் MgSO4 நமக்கு கிடைக்குது, ப்ளஸ் H2 கேஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து மேலே எவாப்ரேட் ஆகும். ஸோ அதனால் ஆரோ மார்க் எப்படி போடுறோம், மேலே வச்சு போடுறோம். ஸோ ஈக்குவேஷன் தஸ் ரிட்டன் as is called skeleton equation. So இதுதான் என்னன்னு சொல்லுவோம், skeleton equation or unbalanced equations. So next you will see about balancing chemical equation. According to law of conservation of mass, the total mass of all the atoms forming the reactant should be equal to that of all atoms forming the product. So reactant எல்லா ஓவரால் டோட்டல் பண்ணி எவ்வளோ மாஸ் இருக்கோ அது ஈக்குவலாக இருக்கும் நமக்கு ப்ராடக்டோட மாஸஸும். This law will hold good only when the number of atoms of all type of elements on both side is equal. ஸோ ரெண்டு பக்கமும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும்,
ஈக்குவலாக இருக்கும். A balanced chemical equation is one is which the total number of atoms of any element on the reactant side is equal to the total number of atoms of that element of the product side. So reactant side டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ப்ராடக்ட் சைடும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். There are many methods of balancing a chemical equation. Trial and error method, direct inspiration சொல்லுவாங்க, fractional method and odd number even number method are some of them. While balancing a chemical equation, following points are to be borne in mind. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டு பக்கமும் டோட்டல் நம்பர் ஆஃப் மாஸ் வந்து அதோட நம்பர் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இனிஷியலி த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் எலிமெண்ட் அக்கர் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் ஷுட் பி கவுண்டட். ஸோ ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், அண்ட் எலிமெண்ட் விச் அக்கர் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் சைட் மஸ்ட் பி பேலன்ஸ்டு ஃபர்ஸ்ட்டு. ஸோ எதில் நம்பர் வந்து லீஸ்ட்டாக இருக்கோ அதுலேருந்து பேலன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தென் எலிமெண்ட் occur 2 times, element occur 3 times and so on an increasing order must be balanced. ஸோ 2 times 3 times அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்க்ரீஸிங் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். Next, when 2 or more element occur same number of times. ஸோ ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா the metallic element is balanced first is preference to non-metallic element. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் எலிமெண்ட்டை தான் பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் மெட்டாலிக் எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். If more than one metal or non-metal is present, then a metal or non-metal with higher atomic mass. Refer periodic table to find the atomic masses. ஸோ atomic masses-ஐ பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் see the fourth point, the number of molecules of reactant and product are written as in coefficient. கோஎஃபிஷியன்ட்டில் ரிட்டன் எழுதணும். அண்ட் see the fifth point, the formula should not be changed to make the element equal. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த எலிமெண்ட்டோட ஃபார்முலாவை என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. அண்ட் see the sixth point, fractional method of balancing must be employed only for molecule of an element. Oxygen O2, hydrogen H2, ozone O3, phosphorus P4, not for compound H2O, NH3. H2O na water molecule, NH3 is a ammonia. So now let us balance the equation for the reaction of hydrogen and oxygen with gives water. So hydrogen and oxygen molecule சேர்ந்தால் தான் நமக்கு வாட்டருங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ரைட் த வேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் பேலன்ஸ் இட். ஸோ இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். see the step number 1. ரைட் த வேர்ட் ஈக்குவேஷன். ஸோ அதை வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு எழுத சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் ப்ராடக்ட் கிவ்ஸ் வாட்டர். ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நமக்கு வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். நெக்ஸ்ட் see the step 2, ரைட் த skeleton equation. ஸோ அந்த வேர்டில் எழுதியிருக்கிறத நம்ம skeleton equationல மாற்றணும். ஸோ ஹைட்ரஜன் இஸ் சிம்பிள் ஃபார் H2 அண்ட் ஆக்சிஜன் இஸ் சிம்பிள் ஃபார் O2. ஸோ இப்போ H2 ப்ளஸ் O2 இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரஜன் இஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ H2O water molecule. And see the step 3, select the element which is to be balanced first based on the number of times an element occur on both sides of the skeleton equations. ஸோ எது பேலன்ஸ்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ எலிமெண்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் டைம்ஸ் பர்டிகுலர் எலிமெண்ட் அக்கர் ஆன் போத் சைடு. ஸோ ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, ஆக்சிஜனும் 2 இருக்குது. Next, you will see the fourth step. In the above case, the both element occur one time each. Here, preference must be given to oxygen because it higher atomic masses. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து ஹையர் அட்டாமிக் மாசஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பேலன்ஸ் பண்ண பார்க்கணும். ஸ்டெப் 5ல் பாருங்கள். டு பேலன்ஸ் ஆக்சிஜன் புட் 2 பிஃபோர் H2O ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு H2O இருக்குது, நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஹைட்ரஜன் 2 இருக்குது ப்ளஸ் ஆக்சிஜன் 2 இருக்குது. ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு பக்கமே 2 தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 2 இருக்குது, பட் நமக்கு ரைட் சைடு ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ரைட் சைடு ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த வாட்டர் மாலிகுல் H2O அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுறோம், நம்பர் 2 வந்து
போடுறோம். Next see the step 6. To balance the hydrogen, put 2 near hydrogen H2 on the left hand side. அதாவது left hand side வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி H2வும் அதுக்கு முன்னாடி காமனாக 2 போட்டோம். 2 போட்டப்போ இப்போ ஆக்சிஜன் நமக்கு 2 ஆயிடுச்சு. அடுத்து ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 2 4 ஹைட்ரஜன் வந்து நமக்கு ரைட் சைடில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஹைட்ரஜனுக்கு முன்னாடி நம்பர் 2 போடுறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 2 2 4 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. நமக்கு ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்குது, 2 oxygen present இருக்குது. So equation is balanced. Now on both sides number of hydrogen atoms is 4 and oxygen atom is 2. Thus the chemical reaction is balanced. So இப்போதான் என்ன ஆயிருக்கு, chemical reaction is balanced ஆயிருக்கு. Okay, next you will see the information conveyed by a balanced chemical equation. A balanced chemical equation given us both qualitative and quantitative information. So qualitative பொறுத்தும் quantitative பொறுத்தும் change ஆகும், balanced. Okay, if gives us qualitative information such as the names, symbols and formulae of the reactant molecules take part in the reactions. So qualitative information எதை பொறுத்து இருக்கு, names, symbols and formulae பொறுத்து இருக்கு, and those of the product molecules formed in the reaction. When we also can be quantitative information like the number of molecules, atoms of the reactants and products that are taken part in the reactions. So number of molecules பொறுத்து quantitative present ஆயிருக்கு. Okay, however a chemical equation does not convey the following. ஸோ குவாலிட்டேட்டிவ்னா எதை பொறுத்து இருக்குது, நேம்ஸு, அந்த எலிமெண்ட்டோட நேம்ஸு, சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலாவை பொறுத்து, ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டையும் பொறுத்து இருக்கிறது தான் குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட்டில் உள்ள overall number of molecules and atoms. So next let us see the however a chemical equation does not convey the following. First point, physical state of the reactants and the product. So அதோட physical state வந்து reactantக்கும் தெரியாது, ப்ராடக்ட்டுக்கும் தெரியாது. Heat changes, that means heat liberate ஆகுதா or heat absorb ஆகுதா accompanying the chemical reaction. ஸோ அங்கே chemical reaction நடக்கும்போது heat changes என்ன ஆகுது, liberate ஆகுது, absorb ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. Next see the third point, conditions such as temperature, pressure, catalyst etc. under which is the reaction takes place. So chemical reactions நடக்கிறப்ப என்னென்ன conditions, temperature எவ்வளோ இதாகுது, pressure and catalyst இதை பற்றி நமக்கு information தெரியாது. Next concentration, dilute or concentration of the reactant and product. ஸோ அந்த ரியாக்டனும் ப்ராடக்டும் கான்சன்ட்ரேஷன்ஸ் இதில் இருக்கா இல்லை டைலூட் இதில் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனும் தெரியாது. நெக்ஸ்ட் see the fifth point, speed of the reactions. ஸோ அந்த ரியாக்ஷன் என்ன ஸ்பீடில் வந்து நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு என்ன ஆகாது, does not convey the following. Okay, so dear students, unit 12 atomic structure lesson is completed. I will take you only for reduced portions. Okay, I hope you all will be understand for in these lessons. I will send you for book back answers. Thank you students.